காய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகத்திலேயே ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பீட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சேவ் த கேட் அப்படிங்கிற இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு மூவி எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இது வந்து வெறும் தியரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. இது வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி ப்ரீஃபாக பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் விஜய் நித்யஸ்ரீ. வெல்கம் டு மெஸ்மரைஸ் ப்ரொடக்ஷன். இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது பிளேக் ஸ்னைடர் அப்படிங்கிறவர் தான். இதில் வந்து மெயினாக என்னென்னா இந்த ஒரு படத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம். ஃபார் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கேரக்டர் எப்படி இருக்குது, எண்டில் எப்படி முடியுது அப்படின்னு ஸ்டார்டிங் டு எண்டிங் வர வந்து ஒரு மூவியை வந்து எப்படி கொண்டு வராங்க இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான். இப்போ டிராகன் அப்படிங்கிற மூவியை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 15 பீட்ஸ் இருக்குது. இந்த 15 பீட்ஸை நான் அந்த மூவியோட கம்பேர் பண்ணி பேசினா நம்ம ரெண்டு பேருக்குமே புரியும். ஃபர்ஸ்ட் பீட் என்னென்னா வந்து ஓப்பனிங் இமேஜ். வந்து மூவி ஸ்டார்ட் ஆனவுடனே ஒரு ஹீரோவோட என்ட்ரி எப்படின்னா, ஒரு பிரதீப் குமார் எப்படி டிராகன் மூவியில் வந்து ஒரு கேர்ஃப்ரீயான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக எந்த ஒரு ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காத ஒரு டிப்பிக்கலான காலேஜ் பாய் மாதிரி இருப்பான். அதே மாதிரி தான் வந்து அதை நம்ம எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆடியன்ஸோட அட்டாச் பண்ணி பார்க்குறோம், கனெக்ட் ஆகி பார்க்குறோம். இதுதான் வந்து குட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக சொல்லணும்னா இதுதான் வந்து மூவியோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ அப்படிங்கிறது தான் வந்து நம்ம குட் ஓப்பனிங் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் திங் என்னென்னா வந்து தீம் ஸ்டேட்டட். இந்த தீம் ஸ்டேட்டடில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம குட் ஓப்பனிங் இமேஜை பார்த்த உடனே நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோரி, அந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிற ஹிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். அதில் தான் வந்துட்டு நிறைய அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நமக்கு ஃபெமிலியராகவும் இருக்கும். அந்த கதையில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதும் நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். தேர்டு வந்து செட்டப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேஸில் தான் ஹீரோவோட ஃப்ளாஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கேரக்டரோட எப்படி மர்ஜ் ஆகி அவங்க வந்து எந்த பாத்தில் போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். இந்த டைமில் தான் வந்து ஹீரோ வந்து எந்த மாதிரிலாம் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு ஆஃப் த மூவி வந்து இதுதான் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் திங் வந்து கேட்டலிஸ்ட். இதுதான் வந்து ஹீரோவோட லைஃபே சேஞ்ச் ஆகிற ஒரு மூமெண்ட். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எப்படி செட்டப் அப்படின்ற இதில் வந்து நம்ம அவருக்கு வந்து அதில் தான் வீக்னஸ் தெரியுது, ஃப்ளாஸ் தெரியுது, அவரோட லவ் ஃபெயிலியர். இது எல்லாமே டிராகன் மூவியில் நமக்கு வந்து அந்த இதை பார்த்தாலே தெரியும். அதை தான் வந்து நம்ம இங்கே வந்து அப்படியே வந்து அவரோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டிபேட். இதில் என்ன நடக்கும், அவர் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸில் அவர் வந்து கரெக்டாக ஹானஸ்ட்டாக போவாரா இல்லை வந்து ஷார்ட்கட்டாக போகிறாரா, அப்படி போகிறனால அவருக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபேஸில் வந்து நம்ம பார்ப்போம். டிராகன் மூவி எடுத்துக்கிட்டால் அவன் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஆகிறான். அப்போ அதுக்காக அவன் லவ் ஃபெயிலியர் ஆனதும் அவன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு முடிவெடுத்ததுமே அவர் வந்து ஷார்ட்கட்டான ஒரு இதை பார்த்து தேடி போவார். அப்போ அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து டிபேட். நெக்ஸ்ட்டு வந்து பிரேக் இன்டு 2. இங்கே தான் வந்து ஒரு பிரேக் முடிஞ்சதும் நம்ம வந்து உட்காந்த உடனே என்ன நடக்க போகுது, அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ரியலான கதையே வந்து புரியும். அதே மாதிரி தான் இதுவும் அப்படி தான் வந்து ஒரு புது கதையே வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து இந்த டிராகன் மூவியில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு விளையாட்டாக ஒரு காலேஜ் பையனாக இருந்து அந்த காலேஜ் லைஃப் முடிஞ்சதும் அவன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்க்கு தான் வந்து நம்ம வரோம். இந்த மூவியில் அதை அழகாக காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபன் அண்ட் கேம்ஸ். இதுதான் வந்து ஆடியன்ஸோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்டோரி. என்னென்னா வந்துட்டு அங்கே தான் வந்து அவன் லைஃப்பில் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறான். அவனுக்கு வந்து ஒய்ஃப் அமையுது, என்கேஜ்மெண்ட் ஆகி அவனுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப், கார்ப்பரேட் லைஃப், அப்புறம் ஹாப்பினஸ், அவங்க அப்பா அம்மாவோட ஹாப்பினஸ், மணி வருது. இது எல்லாமே நடக்கிறனால அவனுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்குது. இது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். நம்ம வந்து என்ன ஒரு ட்ரெய்லரில் பார்த்தோம் அப்படிங்கிற கதையை நம்ம வந்து மெயினாக இதுதான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பி ஸ்டோரி. இதில் வந்து என்ன தான் ஒரு மூவியில் ஸ்ட்ரகிள்ஸ், ஃபைட் இப்படிலாம் இருந்தாலுமே ஒரு ரொமான்ஸ், ரிலேஷன்ஷிப் இல்லைனா வந்து ஒரு படமே போரிங்காக போகும். அந்த மாதிரி தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக, ஹீரோக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக தான் வந்து இந்த பி ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஸோ இதில் வந்து ரிலேஷன்ஷிப்பு ஸோ இந்த மாதிரியான லைஃப்பை வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. இதுவுமே வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் தான் வந்து மிட் பாயிண்ட். ஸோ இந்த ஃபேஸில் தான் ஹீரோ வந்து ஒரு டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷனுக்கு போகிறாங்க. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப டென்ஸ்டாக ஃபீல் பண்ணுற அந்த ஸ்டேஜ் வந்து இதுதான். ஸோ என்ன தான் இருந்தாலும் அவர் என்ன சூஸ் பண்ணுவார் நெக்ஸ்ட்டு. ஸோ அவருக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருது. ஸோ அதனால் அவருக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அவர் ரியலைஸ் பண்ணுற அந்த டைம். ஸோ அதுதான் வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேட் காய்ஸ் க்ளோஸ் இன். ஸோ இதில் தான் வந்து ஸோ ஹீரோ வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறாரு என்ன நடக்க போகுது அவருக்கு அப்படிங்கிறத ரியலைஸ் ஆன உடனே அவரோட பாஸ்ட் ட்ராமாஸ் ஸோ அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் ஸோ ஒரு கொஸ்டின் மார்க்கில் இருக்கும்ல அந்த ஸ்டேஜ் தான் வந்து இந்த ஸ்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு அதுக்குமே வந்து ஒரு தனியாக ஒரு ஃபேஸ் வச்சுருக்காங்க. அது பேர் தான் வந்துட்டு ஆல் இஸ் லாஸ்ட். ஸோ வந்து எமோஷ்னலாக ரொம்பவே பிரேக் டவுன் ஆகிடுறாங்க. ஸோ அவருக்கு ப்ரெஷர் அதிகமாகுது, அவர்கிட்ட கண்ட்ரோல் இல்லை. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது ஸோ அவர்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. ஸோ அப்போ என்ன நடக்கும் வாழ்க்கையில் ஸோ அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொண்டு வருது இல்லை. ஸோ அதுதான் வந்து அந்த ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ரொம்பவே வந்து ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபன் கேரக்டராக நம்ம பார்த்து ஒரு ரியல் கேரக்டர் ஸோ ஒரு சீரியஸாக இருக்கும்போது எப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸில் பார்ப்போம். ஸோ அந்த ஃபேஸ்க்கு பேர் தான் வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட பிரதீப் ரங்கநாதன் எப்படி ஒரு ஜாலியாக ஒரு கேரக்டரை வந்து எவ்வளோ சீரியஸாக நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத அவர் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாகவே வந்து பார்த்துப்போம். ஸோ அவரோட ஆக்டிங்க்கு ஒரு பிக் சல்யூட்டே சொல்லலாம். ஸோ ஆனால் ஸோ நெக்ஸ்ட் நம்ம படத்தோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். ஸோ அப்போ வந்து கிளைமேக்ஸே வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து பிரேக் இன்டு 3. ஸோ இங்கே தான் வந்து ஹீரோ ரியலைசேஷன் ஆகுறாரு. ஸோ ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ அவரோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் அப்போ என்ன சூஸ் பண்ணுறாருன்னா ஸோ மணி, ஹாப்பினஸ், அவரோட உண்மையான காதல் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஸோ அவர் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டை சூஸ் பண்ணுறாரு. ஸோ இங்கே தான் வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு லெசன் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை அந்த மூவி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபினாலேயில் என்ன நடக்கும் அப்படின்னா ஹீரோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ அவர் ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ அவரோட வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ இதில் வந்து ஸோ அவர் ரியலைஸ் ஆனதுமே அவர் வந்து எப்படி அவரோட லைஃப் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஸோ நம்ம மிஸ்கின் சார் வந்து அதில் ஆக்டிங்லேயே வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு என்னதான் வந்து அரியர் வச்சாலும் அதை எழுதி பாஸ் பண்ணி ஜென்யூனாக பாஸ் பண்ணி ஸோ அவருக்கு கிடைச்ச வேலையை அவர் யூஸ் பண்ணார்ல. ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு திருப்தியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் இமேஜ். ஸோ இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி பார்த்துருப்போம் பிரதீப் ரங்கநாதன் ஒரு விளையாட்டு பையனா ஸோ ஒரு டிப்பிக்கலான ஒரு காலேஜ் பாய் மாதிரி பார்த்துருப்போம். ஸோ எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல். ஆனால் வந்து இப்போ அவர் வந்து எண்டிங்கில் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அந்த மூவியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த 15 பீட்ஸுமே. ஃபைனலாக நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா வந்து சினிமா அப்படிங்கிறத நம்ம ஆடியன்ஸ் யாருமே லாஜிக்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருந்தாலே வந்து ஸோ நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்ப்போம் அப்படி தானே. ஸோ அது மட்டும் இல்லை ஸோ நம்ம ஒவ்வொரு சீனுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுல ஸோ அது எப்படி நம்மளை ஃபீல் பண்ண வச்சது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒவ்வொரு மூவியுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான மூவி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதில் உங்களோட ஃபேவரட்டான ஸ்க்ரீன் ப்ளே எது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் மெஸ்மரைஸ் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.